ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாசிப்பருப்பு ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போது நான் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. அது வந்து 200 கிராம் இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஃபில்டரில் சேர்த்துட்டு தண்ணி வடிஞ்ச பிறகு நம்ம எடுத்துகிட்டு வறுக்கணும். அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் ரவை மட்டும் இதில் சேர்க்கணுங்க. அப்போ அதையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேங்க. நீங்கள் வறுத்த ரவை வச்சுருந்தீங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்ச பிறகு இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒரு பெரிய கடாயை எடுத்துகிட்டு அதில் வந்து நான் 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேங்க. இப்போது பாசிப்பருப்பை நம்ம இதில் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு கடாயில் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுக்கணும். கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். நம்ம கருக விட்டுறாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுக்கணும். பாசிப்பருப்பை இந்த மாதிரி வறுத்து நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எப்போ வேணால் இந்த ஸ்வீட் செய்யலாங்க. இந்த மாதிரி வறுக்கும் பொழுது பாசிப்பருப்பு மனம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பையும் ப்ரௌன் கலராக வறுத்துறாமல் இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். பாசிப்பருப்பு நல்லா ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா எப்போ வேணால் இந்த ஸ்வீட் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. இப்போது நம்ம அல்வா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். நான் இந்த அல்வா செய்கிறதுக்கு மொத்தமாக 60 ml நெய் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ நெய் தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நெய்யை வந்து ஒரேடியாக மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்பப்போ கிளறி விட்டுக்கணும். இப்போ வந்து அந்த கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச பவுடரை லைட்டாக வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும். நம்ம ஏற்கனவே வறுத்து தான் பவுடர் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்தா போதும். இப்போது பவுடரை வறுத்ததும் நம்ம இந்த அல்வா செய்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணிக்கு பதிலாக பால் சேர்க்க விருப்பம் உள்ளவங்க பாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போது ஏற்கனவே வறுத்து வச்ச ரவை 2 ஸ்பூன் இருக்குது இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் கிளறுனா போதுங்க. ஏற்கனவே வறுத்த பவுடர் தான், அதனால் நல்லா வெந்துடும், ஈஸியாக வெந்துடும். நெய் மட்டும் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போது அடுத்ததாக நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. இது வந்து மீடியம் ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு கூட கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் 1.25 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த சர்க்கரை சேர்த்த பிறகு ஒன்று போல் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கணும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் செஞ்சு சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், வறுத்த முந்திரி பருப்பை. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டான ஹெல்த்தியான பாசிப்பருப்பு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வர்ணி ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் வீடியோஸ் போட்டிருக்கேங்க. நீங்கள் வேணும்னா ரெஃபர் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.